ஜனநாயகன் மற்றும் பராசக்தி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ கருப்பு திரைப்படத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருப்பு திரைப்படத்தில் இப்போ வரைக்குமே ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சிங்கிளும் பார்த்தீங்கன்னா பெரிதும் ரசிகர்களால் வரவேற்கப்பட்டுச்சு. இப்போ கருப்பு திரைப்படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கருப்பு திரைப்படம் ஃபைனல் ஸ்கெடியூல் போயிட்டு இருக்காங்க. அதுவும் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. சூர்யா அவர்களும் த்ரிஷா அவர்களும் இந்த ஃபைனல் ஸ்கெடியூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஸ்கெடியூல் இந்த மந்த்துக்குள்ளே முடிய போதான். முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்றாங்க. தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ். சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி 14 ரிலீஸ். குடியரசு தின விழாக்கு லீவ்ல வருது இல்லையா, அந்த லீவ்ல அதாவது ஜனவரி 23 தான் கருப்பு திரைப்படம் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகல. இந்த ஃபைனல் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே சீக்கிரமாவே அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே இருக்குதுங்க. ஒரு வார கேப்ல ஜனநாயகன், பராசக்தி மற்றும் கருப்பு போன்ற பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது சரியா? உங்களுக்கு கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.